ஹலோ வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 kg மட்டன் பிரியாணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செய்யறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இதில் ஸ்பெஷல் என்னன்னா, இது ஒரு கை நினைப்பு விழா. மேரேஜுக்கு வந்து நம்ம தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு ஒரு ட்ரையலுக்காக அவங்க வீட்டாளுங்க வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. மட்டன் பிரியாணி எப்படி செய்யறோன்றத இவ்வளோதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி 25 kg எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு மட்டன்ன்றதுனால ஆடு கொஞ்சம் முத்தன ஆடாக இருக்கு. ஸோ அதை வேக வைக்கிறது வந்து தனியாக வேக வச்சு போடலாம். அதில் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். 1 மணி சாப்பாடு கேட்டுருக்காங்க. டைம் இப்போயே வந்து 10 மணி ஆகுது. ஸோ தனியாக வேக வச்சுக்கலாம் வாங்க. கறியை வேக போட்டிருக்கோம். அடுத்ததான் வந்து சேர்வா தாளிக்கணும். பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி வெட்டணும் காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வெங்காயம் டபரா மேலே ஏற்றிருக்கோம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆவலாக இருக்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வாங்க. கறி வேக வச்சுதான் எடுத்து போட்டோம். கறி வேக வச்சு தண்ணி இதில் நம்ம சேர்க்க போறதில்லை. இதனால நீச்சல் போடுவாருன்னு சொல்லிட்டு கறி கூட மசாலா சேர்ந்த உடனே தக்காளி வெட்டி வச்சுட்டு போட்டு சேர்த்து தரமா செய்யலாம் வாங்க. கறி நல்லா மசாலா கூட சேர்ந்துருச்சு. அது கூட தக்காளி இன்னும் வெட்டி வச்சு தக்காளி போட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க. தக்காளி ஸ்லோ மோஷன். தக்காளி கொட்டத்தை மட்டும் க்ளோஸ் அப்படியே உள்ள போதும்.